ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மற்றவா நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுனால நம்ம உடம்புலையும் மனசுலையும் சில மாறுதல்கள் ஏற்படுறது. அதை தான் கண் திருஷ்டின்னு சொல்கிறோம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அது முழுக்க முழுக்க உண்மைதான். சில வீடுகளில் இன்னைக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு எலுமிச்சம்பழத்தாலையும் பூஷணிக்காயாலையும் திருஷ்டி சுத்தி உடைக்கிற வழக்கம் இருக்கு. பூஷணிக்காயை சுத்தி போட்டா கண் திருஷ்டி போயிடுங்கிறது ஐதீகம். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றச்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி வெண் பூஷணிக்காய் கட்டி தொங்க விட்டுருப்பா. அந்த வெண் பூஷணிக்காயில அதிக அளவுல நேர்மறை பிராணசக்தி இருக்கு. அதனாலதான் நாம புதுசா கட்டி குடியேற வீட்டுக்கு முன்னாடி வெண் பூஷணிக்காயை கட்டி வைக்கிறோம். அந்த வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருக்கலாம். அந்த வீட்டுக்கு முன்னாடி கட்டப்படுற வெண்பூஷணிக்காயில் இருக்கிற நேர்மறை சக்தி அங்கே இருக்கிற எதிர்மறை சக்திகளை விரட்டிடுங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு. அதனால தான் வெண்பூஷணியை புதுசாக குடியேறுற வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுறோம். வெண்பூஷணிக்காயை தானம் கொடுத்தா அது புண்ணியம்னு சொல்றா. வெண்பூஷணியில் செய்யப்படுற உணவை தொடர்ந்து சாப்பிட்டா புத்தி கூர்மையும் உடல் புத்துணர்வும் ஏற்படுமா. வீட்டில் ஒத்தர் மாற்றி ஒத்தருக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் வந்துட்டே இருந்தா கோவில்லையோ இல்லை ஆன்மீக மையங்கள்லையோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் பண்ணினா குடும்பம் உடல் கோளாறுகள்லேருந்து விடுபடும்னு மகா பெரியவா சொல்லியிருக்கார். கெட்டதை அழித்து நிம்மதியை கொடுக்குற சக்தி வெள்ளை பூஷணிக்காய்க்கும் மஞ்சள் பூஷணிக்காய்க்கும் இருக்கு. அதனால் ஒவ்வொரு அமாவாசைக்கும் குடும்பத்தில் திருஷ்டி தோஷம் இருக்குன்னு நினைக்கிறவா வியாபாரம் நடக்கிற இடங்கள்லையும் வீடுகள்லையும் அமாவாசை அன்னைக்கு பகல் 12 மணிக்கு பூஷணிக்காய் தேங்காய் எலுமிச்சையை சுற்றி போடுறது நம்மளோட வழக்கம். இப்படி செய்கிறதுனால வியாபாரம் வளர்பெறையாக வளரும். வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் கல்வி எல்லாம் வளருங்கிறது நம்பிக்கை. குடும்பத்தில் திருஷ்டி தோஷம் இருக்குன்னு நம்புறவா ஒவ்வொரு அமாவாசைக்கும் எலுமிச்சம்பழம் பூஷணிக்காயால் திருஷ்டி சுற்றி போடலாம். நிச்சயமாக திருஷ்டி தோஷம் போயிடும். நம்ம முன்னோர்கள் பண்ணினதுலெல்லாம் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அதையெல்லாம் கடைப்பிடிச்சாலே பாதி பிரச்சனை போய் நிம்மதி வந்து சேரும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.